இந்த வெட்டி பேச்சு தான் தமிழ்நாட்டு அரசியல். என்ன தெரியுமா? வேங்கவேலில் எங்கள் மக்கள் இழிவுபடுத்தப்பட்டாலும் நான் ஏன் இன்னமும் ஸ்டாலின் கூட்டணியில் இருக்கிறேன் என்றால் பிஜேபி ஒழிக்கப்பட வேண்டும். அது பெரிய பூதம். கடைசி வரைக்கும் அந்த பூதம் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியல, ஆனாலும் அதை பேசிக்கிற வேண்டிய அதே தான் பேச்சு. வேங்கவேலுக்கு தீர்வு காண முடியவில்லை என்றால் நான் எதற்கு உன்னுடைய கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதை விட்டு நான் துணை பிரதமராகவில்லை, நான் பிரதமராகவில்லை, நான் முதலமைச்சராகவில்லை என்றே பேசிக்கொண்டிருந்தால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று அவர் கேட்கிறார். எப்பொழுது அதிகாரம் இல்லை? அதிகாரம் என்பது சட்ட ரீதியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தான் ராமநாராஜா அங்கே போனார். அரசியல் சாசன காலத்தில் இருந்து அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. எவனுக்கும் அதிகாரம் இல்லாத நிலை இருக்கிறது, அவனுக்கு அதிகாரம் இல்லாத நிலை இல்லை. அதிகாரம் பெறுவேன், நான் உன்னை உட்கார வைப்பேன் என்பதற்கு நீ என்ன காந்தியா? காந்தி தான் அம்பேத்கரை உட்கார வைத்தார். அம்பேத்கருக்கே அது தெரியாது. சும்மா எதிர்பார்க்கிறார் என்றால் 7 கோடி பேர் நம்ம எதிர்பார்ப்பாயா? அதை விட்டு வேண்டுமானால் முதலமைச்சராக மாயாவதி ஆனாரே, எப்படி நீ யாதவ் தான் போய் பெற்றுக் கொடுத்தாயா? அங்கே மன்னர் ஆட்சியே கவிழ்ப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 14 ஆண்டுகள் வனவாசம் போனது தானே இந்த திமுக. நீ என்ன காந்திய அதிகாரம் திருமாவளவன் உட்கார வைத்து விடுவாயா? பெரிய அந்த இடத்தை பெற்றுக் கொடுத்து இதெல்லாம் சும்மா இந்த அவன்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எடுத்துருக்காங்க. வெட்டி போய் இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? காசு வாங்குறது தான் மிச்சம். பிரசாந்த் கிஷோர் இவங்கெல்லாம் என்ன சும்மா ஒரு ஸ்லோகனை முன்வை. லக்ஸ் சோப்புக்கு வைஜெயந்தி மாலம் உபயோகிக்கிற லக்ஸ் சோப் எங்கள் சத்ராசீஸ்வரர் வைஜெயந்தி மாலம் பளபளன்னு இருக்கா, அப்படின்னா நம்மளும் பளபளன்னு வருவோம்டா நினைப்பானாவே நம்ம ஆள். அதே மாதிரி இவங்கெல்லாம் விளம்பரம் பண்ணி அது செய்து இது செய்து லக்ஸ் சோப்பு விளம்பரம் மாதிரியான ஆட்கள் தான் இந்த கிஷோர் இந்த விஜய்கிட்ட இருக்கார் ஒரு ஆள், இந்த ஜான். சீமானுக்கு விஜய் மேலே ஆசை, விஜய்க்கு திருமாவளவன் மேலே ஆசை, திருமாவளவனுக்கு ஸ்டாலின் மேலே ஆசை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பழக்கருப்பையா அவர்கள். சார் வணக்கம் சார். சார், சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனா திருமா இவர்களது பேச்சியானது பேசுபொருளாகிட்டே இருக்குது. ஆதவ் அர்ஜுனா சொல்கிறார், நான் எப்படியாவது திருமாவை துணை முதல்வர் ஆக்குவேன் அப்படிங்கிற ஒரு என் பாணியிலேயே விஜயுடனா இல்லை திமுகவுடனா கூட்டணியை வைக்கிறேன்னு பேசுகிறாங்க. இருமாப்புடன் 200 அதுவும் கொஞ்சம் சர்ச்சையாக. சரி, ஆதவ் அர்ஜுனா மந்திரக்கோள் வைத்திருக்கிறாரா அவர் துணை முதல்வராக்குவதற்கு? அந்த நினப்பில் அவர் பேசுகிறாரா? அப்போ இதெல்லாம் என்ன பேச்சா? நான் கேட்கிறேன். தாழ்த்தப்பட்ட மக்களை 3ஆக பிரிந்திருக்கிறார்கள். தேவேந்திரகுல வேளாளர், திருமாவளவனுடைய சமூகத்தினர், அருந்ததியினர், இப்படி பிரிந்திருக்கிறார்கள். சீர் மரபினர் மற்றவர்களெல்லாம் அவர்கள் தனியாக இருப்பார்கள். இப்படி ஒரு 20% மக்கள், இப்படி ஒதுக்கீட்டுக்குள்ளான மக்கள் இப்படி பிரிந்திருக்கிறார்கள். இதில் இவருடைய வாக்கு வங்கி என்ன? இவரை எப்படி துணை முதல்வாக்குவார்? ஜனநாயகம் என்பது எண்ணிக்கை சார்ந்தது. உங்களுடைய வலிமையே நாடு முழுவதும் நீங்கள் பெரிதாக பேச முடிவதற்கு காரணமே உங்களுடைய எண்ணிக்கை வலிமை தான். ரொம்ப சிறு சமூகமாக இருந்தால் பேச முடியாது. தமிழ்நாட்டில் பெரிய சமூகங்கள் மட்டும்தான் பேசுகின்றன, அவை மட்டும்தான் கட்சி வைத்து கொள்ளுகின்றன. மற்ற சின்ன சின்ன சமூகங்கள்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் தான் இருக்கிறார்கள். ஜனநாயகத்தினுடைய தன்மை அது ஒரு மெஜாரிட்டேரியன் ரூல். அது எப்பொழுதும் ரொம்ப அறிவு குறைவான எண்ணிக்கை வலிமையுடைய மீடியாக்ரிட்டி என்று சொல்வார்கள். மீடியாக்ரிட்டி, கலெக்டிவ் மீடியாக்ரிட்டி. ரொம்ப சுமாரான அறிவு படைத்தவர்கள் தான் ஜனநாயகம் முன்னுக்கு செல்லும். அறிவான ஆதவுக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது. அவர் யாருக்குன்னே தேர்தல் ஸ்ட்ராட்டஜி இல்லை. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அவர் யாரோ, அவர் இப்பொழுது திருமாவளவனை பல்லக்கில் ஏற்றுவேன்னு சொல்வதற்கு ஏதோ வந்தார். திமுகவில் அவருடைய இடம் சரியாக அமையவில்லை, இங்கே வந்தார். இடம் சரியாக அமையல, கேட்ட இடம் கொடுக்கலையா? சரி, ஏதோ ஒன்று அதை விட்டு வந்து விட்டார். அவருடைய எதிர்பார்ப்பு நடக்கவில்லை. இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார். இவருடைய எண்ணம் என்ன என்றால், திமுகவை கலைத்து ஒரு புதிய அரசியலை உண்டாக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கொஞ்ச காலம் இந்த கிஷோரிடம் பழகிய காரணத்தினால் ஒரு அரசியலை நாம் உண்டாக்க முடியும் என்று நம்புகிறார். கூட்டணி கட்சியை கலைத்து விட்டால் திமுகவினுடைய வலிமை சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கியிலும் கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கையிலும் தான் இருக்கிறது. இந்த கூட்டணி கட்சியினுடைய எண்ணிக்கை வலிமையை குறைத்து விட்டால், அவர்களை இந்த பக்கம் கொண்டு வந்து விட்டால்
பிறகு வேறு ஒருவரோடு சேர வைத்து அவர்களிடம் கூடுதல் இடங்களை பெற முடியும் என்பது நல்ல அரசியல் தான். வருவதற்கு தயாராக இல்லையே திருமாவளவன். ஏனென்றால் பாதுகாப்பு அதுதான் என்று நினைக்கிறார். மெய்ப்பிக்கப்படாத ஓட்டு வங்கியை வைத்திருக்கிற விஜயை விட மெய்ப்பிக்கப்பட்ட ஓட்டு வங்கியை வைத்திருப்பதோடு நமக்கு அப்பொழுது மாதம் படி இழப்பது, நம்முடைய கட்சி தேர்தலில் நிற்கும்போது படி இழப்பது என்கின்ற நிலைகளெல்லாம் மேற்கொண்டுள்ள திமுக அவருக்கு வசதியாக தெரிகிறது. ஆகவே திருமாவளவன் அங்கிருந்து வருவதற்கு தயங்கி கொஞ்சம் ஆதவ அர்ச்சுனனை ஆடவிட்டதற்கு அவர் ஆடவிட்டதற்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். சரி, கொஞ்சம் திமுகவையும் மிரட்டி பார்ப்போம், கூடுதல் இடங்களுக்கு அது பயன்படும் என்று சொல்லி இவரை பேச விட்டார் கொஞ்ச காலம். அப்புறம் அது முறிந்தே போய்விடும் என்கின்ற நிலைக்கு திமுக ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி விட்டது. ஒன்று அந்த ஆளை வெளியே தள்ளி, இல்லாவிட்டால் எங்களை விட்டு வெளியே போ என்கின்ற நிலை வந்தபோது பிறகு இவருக்கு வேறு வழி இல்லாமல் ஆதவை வெளியேற்றி விட்டார். இப்பொழுது ஆதவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. நம்ப தகுந்த ஒரு தலைவனை வைத்து கொண்டு அந்த தலைவனோடு கலந்து பேசி புதிய அரசியல் உண்டாக்குவோம், புதிய கூட்டணிக்கு போவோம், புதிய எண்ணிக்கையில் நாம் இடங்களை பெறுவோம், கூடுதல் எண்ணிக்கையில் இடங்களை பெறுவோம் என்றெல்லாம் பேசி வைத்து கொண்டு இந்த காரியத்தை ஆதரவு செய்திருக்க வேண்டும். ஆனால் இவர் சும்மா பேசிட்டு எல்லாரும் மேலோட்டமாக சூப்பர் ஃபிலிவஸ் திங்கிங் என்று சொல்வார்கள். மேலோட்டமாக இவர் பேசினால் இன்னொரு 6 சீட்டு கூட வாங்கலாம், 6 இடம் வைத்திருக்கிறோம், ஒரு 10 இடம் வாங்கலாம், பயப்படுவார்கள் திமுகவில். அப்புறம் சரி நம்மளை கெஞ்சுவார்கள் போகாதே என்று. அப்பொழுது எங்களுக்கு ஏதாவது கூட கொடுங்கள், இல்லாவிட்டால் என்னுடைய கட்சி ஒப்புக்கொள்ளாது என்று சொல்லலாம் என்று நம்பியதை செய்தார் திருமாவளவன். இவர் என்ன செய்தார் என்றால், இப்படியே இந்த பக்கமாக கூட்டி கொண்டு வந்து இந்த கூட்டணியை முறித்து விட்டு புதிய கூட்டணி உருவாக்கி வரும் அதில் ஒரு இடம் பெறலாம், திருமாவளவனுக்கும் ஒரு இடத்தை பெற்றுக் கொடுக்கலாம் என்று நினைத்தார். அது நடக்கவில்லை. அவர்கள் இவரை வெளியேற்றி விட்டார்கள். அந்த கூட்டணியிலேயே நிலைப்பது என்று அவர் முடிவு செய்து விட்டார். ஆகவே இவர் நினைத்த அரசியல் நடக்கவில்லை. இவர் வேண்டுமானால் விஜயிடம் போகலாம். இந்த ஆதவுக்கு வேறு வழியே கிடையாது. திமுக கதவு சாத்தப்பட்டு விட்டது. இவ்வளோ எப்பொழுதும் அதிமுகவை பற்றி கருதவில்லை என்று தெரிகிறது. அப்புறம் இனிமேல் இருக்கிற புதிய வாய்ப்பு விஜய் ஒன்று தான். இந்த விஜய் சேர்த்து கொண்டால் உண்டு, இல்லாவிட்டால் இல்லை. இல்லாவிட்டால் ஆதவ அர்ச்சுனால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்யும்? பணத்தை வைத்து கொண்டு இருக்கிற கட்சிகளுக்கு பணத்தை கொடுத்து ஊட்டி அதை பெரிதாக்கலாமே தவிர புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பிக்க முடியும் என்றால் மார்ட்டின் தமிழ்நாட்டு முதலமைச்சராகி விடுவார். அது இருப்பதை கலைத்து போட்டு ஆடிக்கடி தன்னுடைய பணத்தையும் அதற்கு பயன்படுத்தி இவருக்கு என்ன பலம்? ஆதவுக்கு மார்ட்டின் மருமகன் பணம் வைத்திருக்கிறார், பணபலம் தான் பலம். கள்ளக்குறிச்சி மாநாட்டுக்கு பணம் கொடுக்குறார், அது திருமாவளவனுக்கு வசதியாக இருக்கிறது, கட்சிக்கு கொடுக்குறார். தன்னோடு சேர்ந்த 10 பேருக்கு கொடுப்பார், அவனெல்லாம் போட்டு கொண்டு தெரிவான். இதுதான் பணத்தினுடைய வலிமை. இப்பொழுது புதிய அமைப்பு நிறுவுவதற்கு அவர் முயல்வார். இதற்கு அம்பேத்கரை பிடித்து கொண்டு அந்த மக்கள் தன்னோடு வருவார்கள் என்று இவர் நினைத்தால் எனக்கு என்னமோ அது சரி என்று படவில்லை. நான் அவர்களுக்கு அதிகாரம் கோருகிறேன், நான் திருமாவை பெரிய இடத்தில் உட்கார வைத்து பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று தான் நான் சொல்லுகிறேன் என்று இவர் சொன்னால் நடக்கின்ற காரியமாக இல்லையே. நான் கேட்கிறேன், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று இவர் கேட்கிறார். எப்பொழுது அதிகாரம் இல்லை? இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் இருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட அதிகாரம் அவர்களுக்கு தான் இருக்கிறது. மற்றவர்களெல்லாம் முண்டி அடித்து வர வேண்டும். இவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களில் இவர்களை தவிர யாரும் நிற்க முடியாது. ஆவண்ணா ராஜா எப்படி மைய அரசின் முதலமைச்சரானார், மைய அரசின் அமைச்சரானார். எத்தனையோ சமூகங்கள், முதலியார் சமூகம், பிள்ளைமார் சமூகம் என்று எத்தனையோ சமூகங்கள் இருக்கின்றன. அவர்களெல்லாம் தப்ப முடியவில்லையே. ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடம் இருக்கிறது. இப்பொழுது என்ன புதிதாக அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் கோருகிறார் என்று கேட்கிறேன். அதிகாரம் என்பது சட்ட ரீதியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆவண்ணா ராஜா அங்கே போனார். அங்கே போய் 1,70,000 கோடியில் ஊழல் செய்து மிகச்சிறந்த தூய்மையான தலைமை அமைச்சர் மன்மோகன் சிங்கை கவிழ்த்தார். 75 ஆண்டுகளாக நாடாண்ட காங்கிரஸை பொதிகுலுக்கி அனுப்பினார். எல்லாம் நம்முடைய திமுக கருணாநிதியினுடைய ஏவல் படை, நம்முடைய ஆவண்ணா ராஜா செய்த செயல்தான். 1.5 ஆண்டுகள் கலைஞருடைய மகளுக்கும், கலைஞர் டிவிக்கு 200 கோடி அனுப்பி கலைஞர் மகளையும் உள்ளே கூட்டி கொண்டு போய் 1.5 ஆண்டுகள் சிறைச்சாலையில். தமிழ்நாட்டு பெருமை இவர் ஆவண்ணா ராஜா, கனிமொழி, சிதம்பரம் 3 பேரும் டெல்லி திகார் சிறைச்சாலையில் இருந்த பெருமைக்குரியவர்கள். அவர்களால் செந்தில் பாலாஜி மாதிரி சும்மா துக்கடா கிடையாது. செந்தில் பாலாஜி பொன்முடியெல்லாம் சும்மா தமிழ்நாட்டு சிறை. ஆவண்ணா ராஜா, கனிமொழி, சிதம்பரம்லாம் டெல்லி சிறை. டெல்லி அரசாங்கத்தின் பேரரசு
பேரரசின் சிறைக்கூடங்களில் குடியிருந்தவர்கள் அவர்கள். ஆகவே இதே பேசிக்கொண்டு என்ன செய்வது? யாருக்கு இப்பொழுது என்ன தலித்துகளுக்கு புதிய அதிகாரம் ஆதரவு கோருகிறார்? இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர் கார்கே தாழ்த்தப்பட்டவர், தமிழ்நாடு காங்கிரஸினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை தாழ்த்தப்பட்டவர், பிஜேபி ஆண்டாலும் சரி முஸ்லீம் லீக் ஆண்டாலும் சரி தாழ்த்தப்பட்டவர்களுக்கான அதிகாரம் மந்திரி பதவி கொடுக்கப்படாத ஒரு மந்திரி சபை 1937 இன்று வரைக்கும் இருக்கிறதா? இன்னும் சொன்னால் 1921 இன்று வரை இருக்கிறதா? ஒரே ஒரு மந்திரி சபையாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்காமல் ஒரு மந்திரி சபை அமைந்திருக்கிறதா? மாநிலத்திலும் சரி மத்திய அரசாங்கத்திலும் சரி. துணை முதல்வர் எதிர்பார்க்குறாங்களோ? துணை முதல்வரெல்லாம் எதிர்பார்ப்பது என்பது அதற்கு மேல் உங்களுடைய வாக்கு வங்கி, நீங்கள் பெறுகின்ற வாக்கு, மக்களிடம் பெறுகின்ற நம்பிக்கையெல்லாம் பொறுத்தது. சும்மா எதிர்பார்க்கிறார் என்றால் 7 கோடி பேரை நம்ம போய் எதிர்பார்ப்பாயா? அதை விட்டு சும்மா எதிர்பார்க்கிறேன், மன்னர் ஆட்சி எங்களை ஒழித்து விட்டது என்றால் மன்னர் ஆட்சியை ஒழிக்க முடியுமே? ஜனநாயகம் தானே இது. மன்னர் ஆட்சி தான் இவர்களுக்கு அதிகாரம் வராமல் தடுத்து விட்டது என்று சொல்வது என்ன நியாயம்? ஆவண்ணா ராஜாவையும் மன்னர் ஆட்சி தானே, ஸ்டாலினுடைய மன்னர் ஆட்சி தானே மத்திய அரசாங்கத்தின் அமைச்சராக ஆக்கியது. எவ்வளோ பெரிய மந்திரி பதவி! மன்மோகன் சிங்கையும் 75 ஆண்டு காங்கிரஸையும் ஒழிப்பதற்கு அவ்வளோ வல்லமை வாய்ந்தவராக அவ்வளோ பெரிய மந்திரி பதவியில் இருந்தார். க்ளீன் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அன்க்ளீன் கவர்மெண்ட்டாக ஆகிவிட்டார். நம்ம ஆவண்ணா ராஜாவினுடைய பெருமை தானே எல்லாம். மன்னர் ஆட்சி அவருக்கு என்ன குறைவான பதவியை கொடுத்தது ஆவண்ணா ராஜாவுக்கு? இப்போ அவருக்கு என்ன குறைவாக இன்றைக்கும் எம்பி பதவி கொடுக்குறார்கள். அவர் 5 நட்சத்திர ஹோட்டலில் தங்குகிறார் ஆவண்ணா ராஜா, பெரிய பென்ஸ் காரில் போகிறார். என்ன குறைவு? அதிகாரம் இல்லை என்றால் ஆவண்ணா ராஜாவுக்கு அதிகாரம் இல்லையா? கார்கேக்கு அதிகாரம் இல்லையா? கார்கேயின் மகன் மந்திரியாக இல்லையா? அப்புறம் அங்கே போய் 5 ஏக்கர் நிலத்தை கர்நாடக அரசாங்கத்திலே பெங்களூருக்கு பக்கத்தில் ஒதுக்கி கொண்டு பிறகு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு எழுந்த பிறகு அந்த நிலத்தை திருப்பி கொடுக்கிறீர்கள். இந்த வேலையை செய்து கொண்டிருந்தால் எப்படி முதலமைச்சராக ஆவீர்கள்? இதையெல்லவா கேட்க வேண்டும்? கக்கனை போன்ற ஒரு மனிதர் முதலமைச்சர் நாற்காலிக்கு கிட்டத்தில் வந்தார். ஹோம் மினிஸ்டராக ஆனார் காமராஜனுடைய ஆட்சியில். ஹோம் மினிஸ்டர் ஆன பிறகு அது 2வது இடம்தான். அது துணை முதலமைச்சர் பதவிக்கு சமந்தான் அது ஹோம் மினிஸ்டராக ஆவது என்பது. ஆகவே அவர் ஹோம் மினிஸ்டர் என்ற பெயர் இல்லாமல் துணை முதல்வர் என்ற பெயர் இல்லாமல் ஹோம் மினிஸ்டராக இருந்தார். அடுத்த கட்டம் கக்கன் தான் முதலமைச்சராக ஆகியிருப்பார். ஏனென்றால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக அவர் ஆக்கப்பட்டார் காமராஜர் அவர்கள். அவர் ஆகியிருப்பார். அவரை போல ஒரு யோக்கியன் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆவது என்பது நாடு பெறுகிற நல்வினை. அதை விட்டு அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்குறேன், இன்னைக்கு புதிதாக ஒரு பெற்று தருகிறேன் என்று சொல்வது மாதிரி ஒரு கேலிக்குரியது எதுவும் கிடையாது. நம்முடைய அரசியல் சாதனத்தில் ஒதுக்கீட்டில் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. மந்திரியாக அவர்கள் இல்லாத மந்திரி சபையே மாநிலத்திலும் கிடையாது, மத்திய அரசாங்கத்திலும் கிடையாது. இவர் என்ன புதிதாக ஆதரவு போய் நான் பெற்று தருகிறேன் என்றார். வேண்டுமானால் முதலமைச்சராக மாயாவதி ஆனாரே, எப்படி நீ ஆதரவு தான் போய் பெற்றுக் கொடுத்தாயாங்க? மாயாவதி 2 முறை முதலமைச்சர் ஆனார். எப்படி ஆனார்? ஏதோ அவருடைய தலைவர் காணாவில் ஒரு பேர் வரும், அவர் அந்த கட்சியை கட்டமைத்து மாயாவதியை முதலமைச்சராக ஆக்கிவிட்டார். எவ்வளவு பெரிய மாநிலத்துக்கு! 3 தமிழ்நாட்டுக்கு, 3 தமிழ்நாடு, அது 20 கோடி பேர் இருக்கிறாங்க, நம்ம 7 கோடி பேர் இருக்கிறோம். அவ்வளோ பெரிய நாட்டுக்கு 2 தடவை முதலமைச்சராக ஏன் ஆக்க முடியாது? என்ன பெரிதாக பேசி கொண்டிருக்க? மன்னர் ஆட்சி என்ன தடுக்கிறது? மன்னர் ஆட்சியே கவிழ்ப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 14 ஆண்டுகள் வனவாசம் போனது தானே இந்த திமுக. ரொம்ப மோசமாக இன்றைக்கு கட்சிகள் ஆகிவிட்டன. கூட்டணி கட்சிகளெல்லாம் ஏவல் செய்கின்ற நிலைக்கு வந்து விட்டன. அவர்களுக்கு வடை பாயசத்தோடு சோறு போட்டால் சாப்பிட்டு விட்டு இலையை நீக்கி கொண்டிருக்கிறார்களே தவிர தங்களுடைய கட்சி எதற்காக பிறந்ததோ அந்த கொள்கையை எடுத்து அவர்கள் பேசுவதில்லை. இப்பொழுது வேங்கை வேலை பற்றி யார் பேச வேண்டும்? திருமாவளவன் பேச வேண்டும். வேங்கை வேலுக்கு தீர்வு காண முடியவில்லை என்றால் நான் எதற்கு உன்னுடைய கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதை விட்டு நான் துணை பிரதமராகவில்லை, நான் முதலமைச்சராகவில்லை என்றே பேசிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஆனால் என்ன செய்வீர்கள்? இப்பொழுது உங்களுக்கு 2 எம்பி பதவி இருக்கிறது, 4 எம்எல்ஏ பதவி இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு இந்த வேங்கவேலுக்கு தீர்வு காண முடிந்ததா? நெருக்கடி கொடு, நான் ஏன் உன் கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று கொள்கை சார்ந்து கேள். நீங்கள் பதவியைத்தானே பெரிதாக நினைக்கிறீர்கள். பதவி ஆவண்ணா ராஜாவுக்கு வந்த பதவியை விட எவனுக்கு பெரிய பதவி வரும்? எவ்வளவு பெரிய பதவி வந்தது. பதவி வரவில்லை என்றும் ஏதோ புதிதாக நான் பெற்று தருகிறேன் என்றும் இந்த ஆதவு பேசுவது ஒரு புரியாத்தனம், கன்ஃபியூஸ்டு தாட். நான் சொல்லுகிறேன், சும்மா இவருக்கு இவரை நீக்கினால் வெளியே வந்ததோடு இருப்பாரா?
நான் அவரை துணை முதலமைச்சராக பார்த்தேன். நான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அதிகாரம் பெற்று தருவதற்காக முனைவேன், கடைசி வரையிலும் போராடுவேன் என்ற என்ன ஏற்கனவே பெறப்படவில்லை, இப்பொழுது புதிதாக நீ பெற்று தரப்போகிறாய் என்று நான் கேட்கின்றேன். அரசியல் சாசன காலத்திலிருந்து அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. எவனுக்கும் அதிகாரம் இல்லாத நிலை இருக்கிறது, அவனுக்கு அதிகாரம் இல்லாத நிலை இல்லை. ரொம்ப கக்கன் மாதிரி மிகச்சிறந்த மனிதர்கள் அதிலிருந்து உருவானார்கள். அம்பேத்கர் போல. அம்பேத்கர் அந்த இடத்தை அடைந்தார். காந்தி கூப்பிட்டு மந்திரி சபை பட்டியலை அனுப்பினார் நேரு. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு மந்திரி சபை பட்டியலை நேரு அனுப்பினார் காந்திக்கு. நவகாலியில் இந்து முஸ்லீம்கள் விவகாரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார் காந்தி. அவர்களிடம் அமைதியை ஏற்படுத்துவதற்காக அந்த மந்திரி சபை பட்டியலை காந்தி பார்க்கிறார். பல பேரை அவருக்கு தெரியவில்லை. அதில் ஒரு பேர் சேர்க்கிறார், ஆட் அம்பேத்கர்ஸ் நேம். பட்டியல் போகிறது. அம்பேத்கருக்கே தெரியாது காந்தி தான் நம்மை இந்த நாட்டினுடைய சட்ட அமைச்சராக ஆக்கியவர் என்று அவருக்கே தெரியாது. அரசியல் சாசனத்தை உருவாக்கும் வாய்ப்பை காந்தி அம்பேத்கருக்கு தேடி கொடுத்தார். இல்லாவிட்டால் அம்பேத்கர் தன்னுடைய கட்சியில் போட்டியிட்டு அந்த இடத்தை அடைந்தே இருக்க முடியாது. அதிகாரம் பெறுவேன், நான் உன்னை உட்கார வைப்பேன் என்பதற்கு நீ என்ன காந்தியா? காந்தி தான் அம்பேத்கரை உட்கார வைத்தார். அம்பேத்கருக்கே அது தெரியாது. வாழ்நாளெல்லாம் காந்தியை எதிர்த்தார் அம்பேத்கர். வாழ்நாளெல்லாம் பிரிட்டிஷ்காரனோடு சேர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடினார். அவருடைய ஒரே குறிக்கோள் தாழ்த்தப்பட்ட மக்கள் 2000 ஆண்டு சுமையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பது நியாயமான கொள்கை, நல்ல கொள்கை. ஒரே மனிதன் அந்த சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட மனிதன் அம்பேத்கர் தான். ஒரே மனிதன் அந்த சமூகத்தில் நிகரற்ற அறிவு படைத்தவர் அம்பேத்கர் தான். நிகரற்ற நியாயவாதி அம்பேத்கர் தான். அதனாலே தன்னை எதிர்த்தாலும் காந்தியை மோசமான ஆள் என்று காந்தியை மோசமாக எதிர்த்தவர் அம்பேத்கர். காந்தி அம்பேத்கரை கூப்பிட்டு அந்த இடத்தில் அமர வைத்ததற்கு காரணம் அம்பேத்கரின் மீது கொண்ட பற்று அல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது கொண்ட பற்று. அந்த மக்களுக்கு உண்மையானவன் இவன் தான், ஆகவே இவன் மூலமாக அந்த மக்கள் நன்மை பெறட்டும் என்று கருதி இவரை அந்த இடத்தில் உட்கார வைத்தார். நீ என்ன அவன் காந்திய அதிகாரம் பேசி திருமாவளவன் உட்கார வைத்து விடுவாய? நீ உட்காருவாய? முதல்ல உட்கார வச்சாங்கல்ல. என்ன யார் தேர்தல் நேரத்தில் வேலை பார்த்து இன்னும் யார் வேலை பார்த்தா? 1,00,000 பேர் தொண்டர்கள் வேலை பார்த்தார்களா? மக்கள் வாக்களித்தார்களா? இந்த ஆதரவு போய் பெரிய அந்த இடத்தை பெற்றுக் கொடுத்து இதெல்லாம் சும்மா இந்த அவன்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எடுத்துருக்காங்க. வெட்டி போய் இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? காசு வாங்குறது தான் மிச்சம். பிரசாந்த் கிஷோர் இவங்கெல்லாம் என்ன சும்மா ஒரு ஸ்லோகனை முன்வை, நீ போ, உன்னை இப்படி பெருக்கி காட்டு, இது ஸ்ட்ராட்டஜி. லக்ஸ் சோப்புக்கு வைஜெயந்தி மாலம் உபயோகிக்கிற லக்ஸ் சோப் எங்கள் சத்ராசி சொல்லுவார், வைஜெயந்தி மாலம் பளபளன்னு இருக்கா, அப்படின்னா நம்மளும் பளபளன்னு வருவோம்டா நினைப்பானாவே. நம்ம ஆள் வைஜெயந்தி மாலா உபயோகிக்கிற சோப்பை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு நினைப்பான். அதே மாதிரி இவங்கெல்லாம் விளம்பரம் பண்ணி அது செய்து இது செய்து லக்ஸ் சோப்பு விளம்பரம் மாதிரியான ஆட்கள் தான் இந்த கிஷோர் இந்த விஜய்கிட்ட இருக்கார் ஒரு ஆள், இந்த ஜான், அவர் இதையெல்லாம் இந்த குரூப் தான் காசு வாங்கி கொண்டு விளம்பரம் ஸ்ட்ராட்டஜி உத்தி உங்களை இப்படி முன்னிறுத்துங்கள். உண்மையாக நாம் இருந்து அந்த இடத்தின் முன்னிலைக்கு வருவதில்லை. முன்னிறுத்துங்கள். லக்ஷ சோப்பை முன்னிறுத்துவது போல பேசின பிரசாந்த் கிஷோரே தேர்தலில் செஞ்சு டெபாசிட் கூட வாங்கல. அப்புறம் எப்படி வாங்குவார்? அவரை முன்னிறுத்திக்க தெரியலையே. சும்மா காசை வைத்து, அதாவது பழைய கால அரசியலில் காமராஜர் போவார், செய்ததை சொல்வார், சுதந்திர போராட்டத்தை சொல்வார், ஓட்டு பெறுவார். பள்ளிக்கூடம் திறந்தோம், அணை கட்டினோம், விவசாயிகளுக்கு இதை செய்தோம் என்று சொல்லி ஓட்டு கேட்பார். 67 வரையில் அந்த மாதிரி ஓட்டு 67 முடிய அவர்கள் ஆண்டார்கள். இவர்களெல்லாம் என்ன செய்வதென்றால் ஒரு ஸ்லோகன் வைப்பது. அப்படி தான் அன்புமணியை கவுத்து விட்டு இப்போ விஜயிடம் வந்திருக்கிறார். இருந்தால் அன்புமணியை மாற்றம், முன்னேற்றம். அன்புமணி நாடு மாற்றம் அடைய வேண்டும், அந்த மாற்றம் முன்னேற்றமாக அமைய வேண்டும், அந்த முன்னேற்றம் அன்புமணி வழியால் நடக்க வேண்டும். ஒரு ஸ்லோகன் திருப்ப 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 சுவரொட்டி, கோடிக்கணக்கான சுவர்களிலே ஒட்டப்பட்டன நான் பார்த்தேன். எங்கு பார்த்தாலும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. 6% ஓட்டு பெற்றார். பிறகு முதலமைச்சரை பற்றிய சிந்தனையே அவருக்கு போயிட்டு. இவர்களை விட பெரிய சமூகம் அவர்கள். வெறும் சமூகம் முழுவதுமாக வாக்களிப்பதில்லை. விஜயகாந்துக்கு அந்த பகுதியில் யார் வாக்களித்தார்கள்? விஜயகாந்தன் அந்த ஜாதியை சேர்ந்தவர். விஜய்க்கும் பொருந்தும் தானே? ஆமாம். அப்புறம் எல்லாருக்கும் பொருந்தும். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்து கொண்டு அம்பேத்கரை பற்றி பேசாதீர்கள். இவர் சொல்லுகிறார், திருமாவளவனின் மனசெல்லாம் இங்கே தான் இருக்கிறது, ஆனால் அவருக்கு அழுத்தம் கொடுத்து வரவிடாமல் செய்கிறார்கள் என்று அவரையே எண்ணி ஏங்குகிறார். இங்கே பாருங்கள், சீமானுக்கு விஜய் மேலே ஆசை, விஜய்க்கு
திருமாவளவன் மேலே ஆசை, திருமாவளவனுக்கு ஸ்டாலின் மேலே ஆசை. இப்படியே போனால் உருவப்படும். மக்கள் மேலே யாருக்கும் ஆசை இல்லை, அதனால இப்படியே போய் கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவருடைய மனசெல்லாம் இங்கே தான் இருக்கிறது, இங்கே தான் இருக்குது. என்ன பெரிய மனசு இங்கே இருந்தால் வந்து விட வேண்டியதான. சங்கிலியாக போட்டு கட்டி வைத்திருக்கிறார்கள். இல்லை நானும் இல்லை நான் கேட்குறேன், கோயிலில் யானையை சங்கிலி போட்டு கட்டி வைத்திருக்கிறார்கள், அது மாதிரி திருமாவளவனை சங்கிலியாக போட்டு கட்டி வைத்திருக்கிறார்கள். சுதந்திரமான கட்சியினுடைய தலைவர் வேண்டாம் என்றால் உருவி கொண்டு அவ்வளவு அழுத்தத்துக்கு வரையே ஆட்படுகிறார். அப்படி என்றால் வடைபாயசத்தோடு சாப்பாடு நடக்கிறது என்பதனாலே தானே இவர்களெல்லாம் எந்த கூட்டணியும் வெளியே வர மறுக்கிறார்கள். அப்புறம் அவருடைய மனசெல்லாம் இங்கே இருக்கிறது. மனசு எங்கே இருந்தாலும் நமக்கு வயிறு அங்கே இல்லவா இருக்கிறது, வர வேண்டியதானே. என்ன சுதந்திரத்துக்கு உங்களுக்கு கேடு? தனி கட்சி தானே, அதனுடைய தலைவர் தானே. நீங்கள் வருவதற்கு என்ன தடை? உங்களுடைய மக்களுக்கு எது உரியதோ, உங்களுடைய எதற்காக கட்சி தொடங்கினீர்களோ அந்த மக்களுக்கு எது உரியதோ அதற்காக நீங்கள் வெளியே வரவும் உள்ளே செல்லவும் ரெண்டுக்கும் நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது உள்ளே இருந்து வேங்கை புயலுக்கான தீர்வு கிடைக்காத போது வெளியே வந்து வேங்கை புயலுக்கான தீர்வை பெறுங்கள். அதை விட்டு என்னால் இருந்து வர முடியவில்லை என்று சொல்வதும், மனசெல்லாம் அங்கே இருக்கிறது என்று நம்முடைய விஜய் வந்து உருகுவதும், அவர் மனசெல்லாம் அங்கே இருந்தால் என்ன நான் தான் திருப்பி சங்கிலியாக போட்டு கட்டி வைத்திருக்கிறாள், வர வேண்டியதானே. ஆகவே குளிரூட்டப்பட்ட அறையில் உட்கார்ந்து கொண்டு அம்பேத்கர் என்று பேசி கொண்டிருப்பதினால் ஒரு மக்களும் இந்த அடையாள அரசியலால் நன்மை பெற மாட்டார்கள். ஊர் முழுவதும் தமிழ்நாட்டில் அம்பேத்கர் சிலை இல்லாத கிராமத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஏன் வேங்கை வயல் நடக்கிறது? அம்பேத்கர் இன்றைக்கு வந்தால், இந்த சபையில் இருந்தால் என்ன நினைத்திருப்பார் என்று கேட்கிறார் நம்முடைய விஜய். என்ன நினைத்திருப்பார்? 50 ஆண்டுகள் போராடி அரசியல் சாசனத்தில் அவருடைய உரிமைகளை எல்லாம் ஒதுக்கீடு செய்து கொடுத்து இவ்வளவு பாடுபட்டு உங்களுடைய உரிமையை நீங்கள் பெறுங்கள், எதிர்த்து போராடுங்கள் என்றெல்லாம் அந்த மக்களுக்கு நாம் பாடம் சொல்லி கொடுத்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அதற்கு முன்னாலெல்லாம் சட்டை போடாதே என்பான், செருப்பு போடாதே என்பான், பெண்களை மார்ச்சிலை அணியாதே என்பான். இதைத்தான் செய்தான். இப்பொழுது பாருங்கள், நாம் இவ்வளவு காலம் போராடிய பிறகு குடிநீரிலே மலத்தை கலக்கிறான் என்றால், இதுவரையிலும் வரலாற்றில் இல்லாத கொடுமை நடக்கிறது என்றால், நம்மால் எந்த காரியம் இந்த மண்ணிலே நடந்திருக்கிறது என்று வருத்தப்படுவார். இந்த மக்களை நாம் எப்படி நான் கேட்கிறேன், ஒரு கிராமத்து மக்கள் போராடுகிறார்கள் இந்த அசிங்கத்தை எதிர்த்து. திருமாவளவனின் கட்சி முழுமையாக அந்த பக்கம் நிற்க வேண்டியதானே? அவர்களுக்காக உண்டான கட்சி தானே இது. எதுக்கு ஸ்டாலின் பக்கம் நிற்கிறாய்? அவருக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ தெரியவில்லை. ஸ்டாலினுக்கு பெரிய உத்தி அது, இழிவுபடுத்த மக்களை அதிலிருந்து மீட்பாரா? பெரிய உத்தி ஸ்ட்ராட்டஜி என்ன என்று திருமாவளவன் சொல்கிறார். இந்த வார்த்தையே இவரெல்லாம் நன்றாக பயன்படுத்துகிறாரே என்று நினைத்தேன். ஸ்ட்ராட்டஜி என்ன என்று தெரியவில்லை. என்ன ஸ்ட்ராட்டஜி? ஒரு மக்கள் இழிவுபடுத்தப்பட்டால் ஏதோ இந்த கஸ்தூரிபாய் என்னமோ கொலை செய்து விட்டது போல் 2 நாடு தாண்டி தனிப்படையை அனுப்பி அவளை பிடித்து கொண்டு வந்தீர்களே, அண்ணன் பெரிய குற்றமாக செய்து விட்டார், ஏதோ தவறான வார்த்தை சொல்லியிருந்தால் மன்னிப்பு கேட்கணும், இல்லாவற்றால் அபராதம் போடு. சிறையில் கொண்டு போய் வைக்கிறீர்களே ஒரு பெண்ணை. இந்த சவுக்கு சங்கர் உங்களை பற்றி கேவலமாக பேசினால், உரியதை உங்களை பற்றிய உரிய உண்மைகளை வெளிப்படுத்தினால் அவங்களோட கையை முடிக்கிறீர்கள், சிறையில் வைக்கிறீர்கள். உங்களுக்கு எதிராக பேசுகின்றவர்களெல்லாம் இதைத்தான் செய்வீர்கள். அப்புறம் நாட்டிலே ரொம்ப மோசமான குற்றங்கள் தனி சமூக மக்களுக்கு ஏற்படுமானால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். என்ன ஆட்சி உங்கள் ஆட்சி? கேவலமான ஆட்சி என்று நான் சொல்கிறேன். இவருக்கு புரியாது, ஸ்டாலினுக்கு புரியாது. கலைஞராக இருந்தால் பாதி புரியும், கொஞ்சம் கபடமாக இருப்பாரே தவிர வஞ்சகமாக சூழ்ச்சியாக எல்லாவற்றையும் செய்வார், கிட்டிக்காத்தனமாக செய்வார். சரியானது நம்ம இதை செய்தால் பேர் கட்டுவிடும் என்றால் பின்வாங்கி விடுவார். இவருக்கு எது நல்லது எது கெட்டதுன்றே தெரியாது. அவருக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று தான், இவர்களை எல்லாம் கூட்டணி கட்சியை கட்டிமைப்பது. அவர்களுக்கு வேண்டிய வடை பாயச சாப்பாடு எல்லாம் தெளிவாக போட்டு என்ன இதை தவிர வேறு அரசியலே தெரியாது அவருக்கு. திருமாவை இந்த நேரத்தில் இவ்வளோ ஹைப் பண்ணுறாங்களே, இது அது திருமாவாக உண்டாக்கி கொண்டு தான். கொஞ்ச நாளைக்கு லைம் லைட்டில் இருக்கிறார், அவருடைய கட்சிக்காரனை பேச விடுகிறார், பிறகு அதுக்கு எதிர்ப்பு வருகிறது. அப்புறம் முதலமைச்சராக விடமாட்டார்கள் என்று கொஞ்ச நாள் லைம் லைட்டில் இருக்கிறார், அப்புறம் மந்திரியாகவும் விடமாட்டார்கள் என்று லைம் லைட்டில் இருக்கிறார். பிறகு நாங்கள் ஆதவை பேச வைத்து கொஞ்ச நாள் லைம் லைட்டில் இருக்கிறார். இப்போது அவர் நீக்கி லைம் லைட்டில் இருக்கார், பிறகு காணாமல் இருக்கும். இல்லை அப்பப்போ இடையிலே பேசுகிறேன், நீ என்ன துணை முதல்வர், நான் பிரைம் மினிஸ்டருக்கு எதிர்பார்த்துட்டு பேட்டிலே பேசுகிறாரு. திரும்ப பேசிட்டு என்ன, ஒரு நம்ம 234 வெற்றி பெறுவோம் என்று திமுக பேசுவாங்க. 234 திமுக எந்த காலத்தில் வெற்றி பெற்றிருக்காரா? அண்ணா வெற்றி பெற்றாரா? கலைஞர் வெற்றி பெற்றாரா? சும்மா பேச வேண்டியதானே. இந்த வெற்றி பேச்சு தான் தமிழ்நாட்டு அரசியல். என்ன தெரியுமா? 200 வெற்றி பெறுவோம், உடனே அவர் 200ல் நீங்கள் ஒழிவீர்கள்.
விஜய். அப்புறம் 234 வெற்றி பெறுவோம். அப்புறம் இன்னொருத்தன் சொல்ல போகிறேன் பாருங்க, 250 வெற்றி பெறுவோம். ஆமாம், அது 234க்கு மேலே கிடையாதுன்னு அவனுக்கு தெரியாது. 250 வெற்றி, இவன் ஒழிப்போம், 300 வெற்றி பெறுவோம். பேசுங்கடா. நாட்டு மக்களெல்லாம் இவ்வளவு கல்வி வளர்ச்சி அடைந்த காலத்தில் உங்களைப் போல மோசமான மந்திரி சபையை தேர்வு செய்கிறார்கள். அப்புறம் பேசு, நீ எல்லாம் பேசுவதற்கு தானே இந்த நாடு இருக்கிறது. இவ்வளவு கல்வி வளர்ச்சி அடைந்த நாட்டில் இந்த ஜனநாயகம் வந்து பெரிய நிறுவனத்தை மட்டும்தான் பாதுகாக்கும். இது ஜனநாயகத்தினுடைய மோசமான நிலைமை. நான் சொல்லுவேன், மீடியாக்ரிட்டி. ரொம்ப சுமாரான அறிவு படைத்தவர்கள் தான் இந்த இடங்களுக்கு வர முடியும். நல்ல அறிவு படைத்தவர்கள் நாட்டில் இல்லையா இருப்பார்கள், வர முடியாது. இந்த அமைப்பு அப்படிப்பட்டது. ஜனநாயகத்தினுடைய சீர்கேடு சிறுபான்மை மக்களை நசுக்கி விடும். அதனால தான் முஸ்லீம்கள் கிடந்து மறுகிறார்கள். சிறுபான்மை மக்களை நசுக்கிவிடும், சிறுபான்மை ஜாதிகளை நசுக்கிவிடும். பெரிய ஜாதியாக நீங்கள் இருக்க வேண்டும், அப்புறம் அதில் இடத்தை பிடித்து கொள்ள வேண்டும், பிறகு வந்து அதில் உட்காரலாம். அப்படித்தானே தவிர அறிவுப்படி, நியாயப்படி, நேர்மைப்படி ஆட்சி செய்கின்றவன் என்ற காலமெல்லாம் ராஜாஜி காலத்தோடு போய்விட்டது. ரொம்ப சிறுபான்மை ஜாதியில் பிறந்த ராஜாஜி மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தார். காமராஜர், ஓபி ராமசாமி ரெட்டியார், அவரையெல்லாம் இனிமேல் வரவிடுவார்களா? திமுக வர விடுமா? திமுக ஜனநாயகம் வரவிடாது என்று நான் சொல்கிறேன். இவர் ஆதரவு தான் சொல்கிறார், திமுக மன்னர் ஆட்சி வரவிடாது. மன்னர் ஆட்சியின் தன்மை அது இல்லை, ஜனநாயகத்தின் தன்மை அதுதான். அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் சொல்லுவ பாருங்கள், எல்லாரையும் ஒழித்து, வைகோவை ஒழித்து, அவரை ஒழித்து, இவரை ஒழித்து, மகனை கொண்டு வந்து வைத்து விட்டு மக்களாட்சி முறைப்படி தானே வந்தோம் என்று தெளிவாக சொல்ல முடிகிறதே. ஆமாம் என்று இந்த வைகோவும் ஜாலரா அடிப்பதற்கு போய்விட்டாரே. எந்த திமுக ஆட்சியில் கருணாநிதி தன்னை கொலை செய்வதற்கு விடுதலை புலிகள் வைகோவை நாற்காலியில் அமர வைப்பதற்கு என்னை கொலை செய்ய முயல்கிறார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்ட நிலையிலிருந்து இன்றைக்கு வைகோ எடுத்த ஜால்ராவை அடிக்காமல் உள்ளாரா கம்யூனிஸ்ட் கட்சி? அது இது எல்லாம் ஒருவரும் இந்த நாட்டில் எல்லா அயோக்கியத்தனங்களையும் பருத்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் கூட்டணி அரசியல் என்பது மட்டுமல்ல. நாங்கள் ஏன் தொழிலாளர்களுடைய உரிமை சாம்சங்கில் பறிக்கப்பட்டாலும் நாங்கள் பொத்தி பொத்தி பேசுகிறோம் என்றால் பிஜேபியை ஒழிக்க வேண்டும். அவர்கள் பேசுகின்ற பேச்சு. வேங்கவேலில் எங்கள் மக்கள் இழிவுபடுத்தப்பட்டாலும் நான் ஏன் இன்னமும் ஸ்டாலின் கூட்டணியில் இருக்கிறேன் என்றால் பிஜேபி ஒழிக்கப்பட வேண்டும். அது பெரிய பூதம். கடைசி வரைக்கும் அந்த பூதம் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியல, ஆனாலும் அதை பேசிக்கிற வேண்டிய அதே தான் பேச்சு. அதனால் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எங்கள் தொழிலாளர்களை நாங்கள் கைவிடுவோம், பிஜேபியை விட மாட்டோம். எங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை கைவிடுவோம், பிஜேபியை விட மாட்டோம். இந்த அரசியலை பேசி இந்த மக்களை பழக்கப்படுத்தி விட்டார்கள். ஏடிஎம் வேறொருவனும் வந்து பிஜேபியை எதிர்க்கிறேன் என்று சொன்னால் நீ எதிர்க்கக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் ஏடிஎம், எங்களுக்கு மட்டும்தான் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு மொத்தமாக விழுக வேண்டும். எதுக்குறது நாங்கள் தான், நீங்கள் போலியாக எதுக்குறீங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படி இவனை தவிர எல்லாம் போலி. புதிதாக ஒரு கட்சி வந்து பிஜேபி எதிர்க்கிறேன் என்று சொன்னால், இப்போ விஜய்க்கு சி டீம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். பி டீம் ஏடிஎம்கே, இவர் சி டீம், அவர் தான் ஏடிஎம். ஏடிஎம்க்கு மட்டும்தான் எல்லாரும் ஓட்டு போட வேண்டும். அந்த ஓட்டு கலைந்து விடுமானால் ஏடிஎம் தோற்று போகும். பிறகு மோடி வந்து விடுவார். ஏன் இவர்களெல்லாம் வராமல் தடுக்க மாட்டார்கள், அவர் மட்டும்தான் தடுப்பார். வாஜ்பாய் அரசியல் அங்கம் வைத்தவர்கள் என்றைக்கு மோடி அரசியல் அங்கம் வைக்க போகிறார்களோ என்ற எண்ணத்தோடு நாம் இருக்க வேண்டியது இருக்கிறது. அது வரக்கூடிய தேர்தல் காலங்களில் தெரிய வரும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.